எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தார்கள். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை சொல்கிறது. எய்ம்ஸ் மருத்துவர்களை அழைத்து கேட்டோம், வந்தீங்களப்பா, சரி ஸ்டேட்ல தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி லாக் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாவை, நீங்க சென்ட்ரல்ல இருந்து வந்தீங்கல்ல, நீங்க என்ன கருத்து சொன்னீங்க போய்? அப்ப அவங்க சொன்னாங்க, we came only under supervisory capacity. நாங்க சூப்பர்வைஸ் பண்ண மட்டும் தான் வந்தோம். என்னுடைய கேள்வி, வாட் இஸ் யுவர் சூப்பர்விஷன் ரிசல்ட்? என்ன சொன்னீங்க? ஜெயலலிதாவுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவத்தை யாரும் தரல, கொடுக்க வேண்டியது அறிக்கையை. ஜெயலலிதா அவர்களுக்கு வெளிநாட்டு டாக்டர் மருத்துவம் கொடுக்கணுங்கிறார். அதனுடைய கடைசி அறிக்கைகளை பாருங்கள். பிரதாப் சி ரெட்டி, chairman of R2 hospital, though he is the person bound and authorized to say true facts with his full knowledge that it was not true, issued a press statement with false statement. ஆறுமுகசாமி அறிக்கை issued a false statement that the late CM can be discharged at any time. அங்க ஆபரேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ வேணா டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்கன்னு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? டாக்டர் யாரை திருப்திப்படுத்துவதற்காக? அதிமுக காரர்களுக்கு சொல்கிறேன், எனது அருமை, நானும் I was one time fan of மேடம் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்களுடைய, இங்க நிறைய பேர் சைலண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஃபேன் யாரும் இல்லாம இருக்கீங்களா என்ன? அந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் அங்கே ஆட்சி இருக்கக்கூடாது, இவன் இங்கே ஆட்சி இருக்கக்கூடாது. இவர்களை விரட்டி அடியுங்கள், உங்களுக்கான நீதி கிடைக்கும். சிங்கம் என கர்ஜித்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை, ஒரு முன்னாள் முதல்வருக்கு நடந்த அக்கிரமத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அது மனிதாபிமானம் மிக்க ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் தான் அது நடக்கும். நீங்கள் உலக அரங்கிலே பாருங்கள், வெறும் டி ஷர்ட்டை டிராக்கை போட்டுக்கொண்டு பொதுமக்களோடு மக்களாக நடக்கக்கூடிய உலக வரலாற்றில் ஒரு தலைவர் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். உலக வரலாற்றில் ஒரு தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தந்தை வழி பாட்டியை தீவிரவாத தாக்குதலுக்கு இழந்ததற்கு பின்னாலும் மக்களோடு மக்களாக நடந்து சென்று, மக்களோடு மக்களாக கடந்து சென்று, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு, மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்கக்கூடிய ஒரே தலைவர், இந்தியாவிலேயே ஒரே தலைவர், உலக அரங்கில் ஒரே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை ஆதரித்து நடைபெற்று வரக்கூடிய மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் வரவேற்று, குறிப்பாக இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பெரம்பூர் வடக்கு பகுதி காங்கிரஸ் தலைவர் அருமை சகோதரர் ஜி ரஜினி செல்வம் அவர்களே, முன்னிலை வகிக்கும் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் திரு ஜே டில்லி பாபு அவர்களே, இன்னும் கூட்டணி கட்சிகளின், தோழமை கட்சிகளின் தலைவர்களே, உங்கள் அனைவரையும் மரியாதையோடு வரவேற்று, நேரம் குறைவாக இருப்பதனால் நேரடியாக என்னுடைய உரைக்குள் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வேட்பாளர்களுடைய சாதனைகள், தனிப்பட்ட வேட்பாளர்களுடைய முக்கியத்துவத்தை பெறக்கூடிய ஒரு தேர்தல் இது அல்ல. மாறாக இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவமும் இந்தியாவினுடைய தனித்துவத்திற்கும் எதிராக நிற்கக்கூடிய எல்லாம் ஒரு கேங்கு. இந்தியாவை அதன் அசல் தன்மையோடு பாதுகாத்து, இந்த தேசத்தை இதற்கு முன்னால் இந்த மண்ணிற்கு ஆபத்து வரும் பொழுது எப்படி ஆங்கிலேயரிடமிருந்து பாதுகாத்தோமோ அதே போன்று இன்னொரு முறை, அன்றைக்கு வெள்ளையரிடமிருந்து பாதுகாத்ததைப் போல இன்றைக்கு இன்னொரு முறை இந்த கொள்ளையரிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தேர்தலில் தான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். மோடி எப்படிப்பட்ட, நான் பாட்டுக்கு இங்கிலீஷில் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு வைங்களேன், மேபி எம்சிசி படி அது தப்பு என்று நம்ம ஏதாவது குற்றம் பிடிக்கலாம். ஆனால் அழகு தமிழிலே சொல்வதாக இருந்தால், பலருடைய கருத்தின்படி மோடி ஒரு மனநல பிறழ்வுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றே சொல்லலாம். அது எப்படிப்பட்ட மனநல பிறழ்வு என்று சொன்னால், நம்ம பாட்டுக்கு இங்கிலீஷில் சில விஷயம் தமிழில் பச்சையாக சொன்னீங்கன்னா பச்சையாக இருக்கும், அதே இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். அதுவே சில விஷயம் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா பச்சையாக தெரியும், தமிழில் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அவர் எப்படிப்பட்ட நபர் ஆகிவிட்டார் என்றால், அவரை பற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் சொல்கிறது, ஜோ பைடனையும் ஜி ஜின்பிங்கையும், ஜி ஜின்பிங் யார் தெரியும் தானே, சைனாவுடைய அதிபர், ஜோ பைடன் அமெரிக்க அதிபரையும் சைனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கையும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது கடவுள் அழைத்தாராம், 3 முக்கியமான தலைவர்களை கூப்பிடு, உலகத்தை அழிக்க போறேன், அந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னாராம். உலகம்
அழிய போது 3 முக்கியமான தலைவரை கூப்பிடு, அந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னாராம். உடனே இந்த 3 பேரும் அழைக்கப்பட்டார்களாம். ஜோ பைடன், ஜி ஜின்பிங், நரேந்திர மோடி. இங்க வாங்கப்பா, ஒரு செய்தி சொல்றேன், உலகத்தை நான் அழிக்க போறேன், எப்படி கன்வே பண்றீங்களோ பண்ணிக்கங்க அப்படின்ட்டாராம். உடனே ஜோ பைடன் தன்னுடைய ட்விட்டர்ல ட்வீட் போட்டாராம், ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி அப்படின்னாராம். ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அது நல்ல செய்தி. நிறைய பேர் மறுக்கிறாங்க இல்லையா, கடவுள் இருக்கிறார், நான் பார்த்துட்டு வந்துட்டேன். கெட்ட செய்தி, உலகம் அழிய போகிறது. அடுத்தது யாரு? சைனாவுடைய அதிபர். அவர் சொன்னாராம், ஒரு கெட்ட செய்தி, இன்னொன்று ரொம்ப மோசமான செய்தி. ஒரு கெட்ட செய்தி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாருப்பா, அது நம்ம கெட்ட செய்தி, ஏன்னா நம்ம கடவுள் இல்லைன்னு நம்புறோம். ரெண்டாவது ரொம்ப மோசமான செய்தி என்ன அப்படின்னா, உலகம் அழிய போகுது அப்படின்னு. இப்போ நரேந்திர மோடியோடைய டர்ன். நரேந்திர மோடி, இதை நான் உண்மையிலேயே இதை படித்து இதை எப்படியாவது மக்களுக்கு சொல்லணும், அதை சொல்லும்போது மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அப்படியே எடுத்துக்கிட்டோம். நரேந்திர மோடி அமித்ஷாவை அழைத்தாராம். அமித்ஷா எங்க இருக்கிற அப்படின்னு. சொல்லுங்க தலைவரே அப்படின்னாராம். அப்ப நரேந்திர மோடி சொன்னாராம், ஒரு நல்ல செய்தி, இன்னொன்னு அதை விட ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னாராம். என்னது ஒரு நல்ல செய்தி அப்படின்னா, உலகத்தில் உள்ள 3 தலைவர்கள் ஒரு முக்கியமான தலைவரா கடவுள் என்ன கன்சிடர் பண்ணிட்டாருப்பா, அது ஒரு நல்ல செய்தி அப்படின்னாராம். ஆனாப்பா உலகம் என்ன ஆக போகுது, இப்ப அழிய போகுது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு இதை நானே சொல்றேன்னா இல்ல உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பேராபத்துல தான் இந்த தேசம் நிக்குதான்னு இப்ப சொல்றேன். ஒண்ணு என்னது, ஒரு நல்ல செய்தி என்னது, உலகத்துல 3 தலைவரை கூப்பிட்டாராம் கடவுள், அதுல ஒரு தலைவர் யாரு, நாம் அட சூப்பர் தலைவர் என்ன அமித்ஷா. இது அதோட அருமையா இருக்கேன், அவன்தான் புத்தி சொல்லி இருக்கணும். ஒண்ணு. அதுக்கு அடுத்த நல்ல செய்தி என்னது, அமித்ஷா நீ கவலையே படாத, உலகம் அழிய போகுது, அதனால 2024 தேர்தலுக்கு நம்ம தயாராகவே வேணாம் மோடி. தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி பிஜேபி இஸ் எலெக்ஷன் மெஷின், ஹவு பிஜேபி இஸ் வின்னிங் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. வெறும் தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி நாடு நாட்டு மக்களுடைய நலன் எதையுமே அக்கறை கொள்ளாமல், இதை நான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு அழகா ஒரு பேட்டியில சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய பல கருத்துக்களோடு நான் முரண்பட்டாலும் ஒரு பேட்டியில சொல்றாரு, உண்மையிலேயே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்படி ஏற்படுது அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுது, அது எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, ஆட்சியில் ஒருவர் வந்து விட்டால் அதன் பிறகு அவர் தன்னைத்தானே நினைத்துக் கொள்வார் இந்தியா நல்லா இருக்குன்னு. அப்ப அந்த பேட்டி கேட்கிறாரு, அப்ப மோடி அப்படிதான் நினைக்கிறாரா? அட உண்மையிலேயே அவர் நினைக்கிறார் இந்தியா வல்லரசு ஆயிடுச்சுன்னு, யாருமே இங்க பசிப்பட்டினியா இல்ல, இந்த இந்தியாவில் எந்த பிரச்சனையுமே இல்ல என்ற ஒரு உண்மையாவே நினைக்கிறார். அப்ப இது எப்படி தீர்க்கிறதுங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, பழைய காலத்துல ராஜாக்கள் எல்லாம் எப்படி நைட் நேரத்துல ஒரு பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, ஒரு அப்பாவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போவாங்க. அது ஏன்னு சொன்னா, அப்படி போனாதான் அந்த பொதுமக்கள் தங்களுடைய கருத்தையே சொல்லுவார்கள். நீங்க பகட்டா நின்றுகிட்டு அந்த பொதுமக்களுடைய கருத்தை கேட்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களை பொறுத்த வரைக்கும் நாடு நல்லா இருக்குன்னு தெரியும். அப்படித்தான் தமிழ்நாட்டிலே, இது அவர் பேசினாரு, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், தமிழ்நாட்டிலே நீங்க நல்லா இருக்கீங்களா என்று இந்த தமிழ்நாட்டிலே ஒரு முதல்வர் கேட்டார். நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், நீங்கள் நலமா என்று கேட்டார். நீங்கள் நலமா என்றால் இந்த மக்களுக்கு நம்முடைய திட்டங்கள் போய் சேருகிறதா என்று கேட்டார். அப்போது நாங்க நல்லா இல்லைன்னு முதல்ல சொன்னது யார் தெரியுமா? நாங்க நல்லா இல்லை என்று முதல்ல சொன்னது எடப்பாடி பழனிசாமி. கேள்வி அவருக்கு கிடையாது. முதல்ல நாங்க நல்லா இல்லை என்று முதலாக சொன்னது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பொதுமக்களுக்கு தாங்கள் அறிவிக்கக்கூடிய செயல்பாடுகளும் தாங்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளும் நல்லபடியாக போய் சேர்கிறதா என்பதைத்தான் ஒரு தலைவர் நினைக்க வேண்டும். நீங்கள் உலக அரங்கிலே பாருங்கள், வெறும் டி ஷர்ட்டை டிராக்கை போட்டுக்கொண்டு பொதுமக்களோடு மக்களாக நடக்கக்கூடிய உலக வரலாற்றில் ஒரு தலைவர் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். உலக வரலாற்றில் ஒரு தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய தாயை, தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தந்தை வழி பாட்டியை தீவிரவாத தாக்குதலுக்கு இழந்ததற்கு பின்னாலும் மக்களோடு மக்களாக நடந்து சென்று, மக்களோடு மக்களாக கடந்து சென்று, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு, மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்கக்கூடிய ஒரே தலைவர், இந்தியாவிலேயே ஒரே தலைவர், உலக அரங்கில் ஒரே தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். நம்முடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொன்னார்கள், இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு தனி மரியாதை உண்டு. அது என்னவென்று சொன்னால், அதை நம்பாதவர்களுக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்த அரசமைப்பு சட்டம் வேலை செய்யும். அதை எதிர்ப்பவர்களுக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் வேலை செய்யும். அதை அழிக்க நினைப்பவர்களுக்கும் இந்த அரசமைப்பு சட்டம் வேலை செய்யும் என்று அந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒரே பாதுகாப்பு அரணாக, வீரனாக இந்த இந்தியா முழுவதும் நடந்த ஒரு தலைவர் ராகுல் காந்தியின் சின்னமாக இந்த தொகுதியின் சின்னம் உதயசூரியன் சின்னம். தலைவர் ராகுல் காந்தியை பாருங்கள். இந்த மண் மீண்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமா என்பதை பாருங்கள். இன்றைக்கு 2 பக்கம் மும்முனை போராட்டம் போட்டிங்கிறாங்க. அதை நான் நம்பல. இருமுனை போட்டினே நான் நம்பல. நியாயமா பார்த்தா நம்மெல்லாம் அன்ன போஸ்ட் தான். நியாயமா பார்த்தா அன்ன போஸ்ட் தான். இருந்தாலும்
அதிமுகவிற்கு ஒரு சில மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது அனுதாபம் உள்ள ஒரு சில தாய்மார்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் பிரச்சார பீரகிங்களாக மாறி இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். ஆறுமுகசாமி கமிஷன் என்று ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது, உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்களுடைய சஸ்பீஷியஸ் டெத், மர்மமான மரணம் என்பதனால் ஆறுமுகசாமி கமிஷன் அமைத்தது யார்? ஏடிஎம்கே பீரியட்ல அந்த அமைச்சு. ஆனா அதனுடைய ரிசல்ட் டிஎம்கே பீரியட்ல வந்தது. அப்போது அந்த கிட்டத்தட்ட அந்த மிகப்பெரிய அறிக்கையிலே கடைசியாக ஒரு திருக்குறளை சொல்லுவார் ஆறுமுகசாமி கமிஷன். லாஸ்ட் அந்த திருக்குறள் அதுக்குடைய விளக்கம். காலால் களரில் நரியடும் கண்ணஞ்சா மேலால் முகத்த களிறு அப்படின்னு திருக்குறள். அதுக்கு டாக்டர் மு வரதராசனுடைய விளக்கம். வேலேந்திய வீரரை கோர்த்தெடுத்த கொம்புடைய யானையையும் காலழும் சேற்றில் நிலத்தில் அகப்பட்ட போது நரிகள் கொன்றுவிடும். புரியுதா? எவ்வளவு பெரிய வீரன்! இது ஏன் அவர் சொல்லணும்? நான் சொல்லல. அதிமுக காரர்களே, ரெட்டலைக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இருக்கு என்று மூட நம்பிக்கையில் உழல்பவர்களே, அதிமுகவிற்கும் இன்றைக்கும் எடப்பாடிக்கும் ஜெயலலிதாவிற்கும் அண்ணாவை விட்டு விடுங்கள். அண்ணாவிற்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் பெரியாருக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த மண்ணிலே திமுக காரர்கள் கூட பேனர் அடித்தார்கள். நீ ஆளக்கூடாது தானே என்று நினைத்தோம் தாயே, நீ வாழக்கூடாது என்று நினைக்கிறையே என்றார்கள். அந்த ஜெயலலிதாவை கொலை செய்தவர்கள் யார்? நானா சொல்கிறேன். அவருடைய திருக்குறள், கடைசி திருக்குறள், காலாங்கலரில் நரிபாடும் கண்ணஞ்சா மேலால் முகத்த களிறு. எவ்வளவு பெரிய வீரனும் பலம் பொருந்திய யானையும் சேத்துல மாட்டிக்கிட்டா அதை நரிகள் கடித்து கொன்று விடும் என்கிறார். அதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆதாரங்கள் தான் சொல்றார். ஜெயலலிதாவை கொன்றவர்கள் யார்? அல்லது கொன்றவர்களுக்கு எதிராக நீங்க ஏதாவது நீதி விசாரணையாவது நடத்தினீர்களா? மோடி மட்டுமா? நான் சொல்கிறேன் கேளுங்கள். அதே ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையை முழுசா படிச்சு பாருங்க. அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அழைக்கப்பட்டார். விஜயபாஸ்கர் அவர்கள் ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் அழைக்கப்பட்டார். எங்க வெளிநாட்டு டாக்டர் ஜார்ஜ் பெய்லியை கூட்டு வந்தது யாரு? சுகாதார அமைச்சரை கேட்கிறார்கள். he is not an ordinary person, he is not a layman. ஒரு அமைச்சரை கேட்கிறார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா கமிஷன் அறிக்கையில? he pleaded ignorance. வார்த்தை, இதே வார்த்தை, he pleaded ignorance. எனக்கு தெரியாதுங்க. அமைச்சர் யார்? வெளிநாட்டு மருத்துவரை அழைத்து வந்தது வெளிநாட்டு மருத்துவர். அதே ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையில் இருக்கிறது. வெளிநாட்டு மருத்துவர் ஜெயலலிதா அவர்களுக்கு சுயநலம் இருக்கும் பொழுதே, சுயநினைவு இருக்கும் பொழுதே கேட்கிறார், உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணலாமான்னு. சுயநினைவு இருந்த ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், வலிக்குமா டாக்டர் ஆபரேஷன் பண்ணான்னு. ஐயோ அட பாவிகளே, அநியாயமாக இப்படி கம்பீரமாக சுற்றித் திரிந்த ஒரு பெண்மணியை பாஜக காரர்களும் அதிமுக காரர்களும், திமுக எந்த தொடர்பும் இல்லை. அப்ப ஆட்சியில மேல இருந்தது பாஜக, கீழே இருந்தது அதிமுக. நீங்க ரெண்டு பேரும் தான் ஆட்சியில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் சுயநினைவோடு ஜெயலலிதா அவர்கள் ஓகே செய்யுங்க என்று உத்தரவாதம் கொடுத்த ஆபரேஷனை செய்ய தேவையில்லை, ஜெயலலிதா நன்றாக இருக்கிறார் என்று அறிவிப்பு கொடுக்க வைத்தவர்கள் யார்? ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை கேட்கிறது. யாருங்க கூட்டு வந்தா? வெளிநாட்டு டாக்டர். he pleaded ignorance. எனக்கு தெரியாதுங்க. ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க உளவுத்துறை இருப்பாங்க இல்லையா, உளவுத்துறை அறிக்கை கொடுங்க. யார் அவங்களை கூட்டு வந்தா? வெளிநாட்டு டாக்டர் கூட்டு வந்தது யாரு? தெரியாது. யாருங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் படுக்கையில் இருக்கிறார். மக்களே, நீங்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்களை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும், நீங்கள் எப்படிப்பட்ட கோல்ட் பிளட்டட் பீப்பிளை எதிர்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாவம் அந்த அம்மா. அதே ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை கடைசியில் சொல்கிறது ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை, ஒரே ஒரு குடும்ப உறுப்பினர் அந்த அம்மாவோடு இருந்திருந்தா இந்த மோசமான நிலை அவர்களுக்கு இருக்காது என்று ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை சொல்கிறது. அது மட்டுமா? அந்த நேரத்தில் கவர்னர் திறந்தார் மீசக்காரர். யாரு தெரியாதா? பன்வாரிலால் புரோஹித்துக்கு முன்னால் இருந்தார்ல ஒருத்தர், வித்யாசாகர் ராவ் வந்தார்ல, போய் பார்த்தார்ல. அவர் என்ன பண்ணார்? அப்போ அதற்கும் இருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தார்கள். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை சொல்கிறது, எய்ம்ஸ் மருத்துவர்களை அழைத்து கேட்டோம். வந்தீங்களப்பா, சரி ஸ்டேட்ல தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி லாக் பண்ணிட்டாங்க ஜெயலலிதாவை, நீங்க சென்ட்ரல்ல இருந்து வந்தீங்கல்ல, நீங்க என்ன கருத்து சொன்னீங்க போய்? அப்ப அவங்க சொன்னாங்க, we came only under supervisory capacity. நாங்க சூப்பர்வைஸ் பண்ண மட்டும் தான் வந்தோம். என்னுடைய கேள்வி, what is your supervision result? என்ன சொன்னீங்க? ஜெயலலிதாவுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவத்தை யாரும் தரல, கொடுக்க வேண்டியது அறிக்கையை. ஜெயலலிதா அவர்களுக்கு வெளிநாட்டு டாக்டர் மருத்துவம் கொடுக்கணுங்கிறார். அதனுடைய கடைசி அறிக்கைகளை பாருங்கள். பிரதாப் சி ரெட்டி, chairman of R2 hospital, though he is the person bound and authorized to say true facts with his full knowledge that it was not true, issued a press meet with false statement. ஆறுமுகசாமி அறிக்கை issued a false statement that the late CM can be discharged at any time. அங்க ஆபரேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்போ வேணா டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கன்னு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? டாக்டர். யாரை திருப்திப்படுத்துவதற்காக? அதிமுக காரர்களுக்கு சொல்கிறேன், எனது அருமை, நானும் ஐ வாஸ் ஒன் டைம் ஃபேன் ஆஃப் மேடம் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்களுடைய இங்க நிறைய பேர் சைலண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பேர் யாரும் இல்லாம இருக்கீங்களா என்ன? அந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது, இவன் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடாது. இவர்களை விரட்டி அடியுங்கள், உங்களுக்கான நீதி கிடைக்கும். சிங்கம் என கர்ஜித்த ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதியை, ஒரு முன்னாள் முதல்வருக்கு நடந்த அக்கிரமத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் அது மனிதாபிமானம் மிக்க ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் தான் அது நடக்கும். இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள். முழு பூசணிக்காய் அப்படியே சோத்துல மறைச்சிருவான். 2500 பேர் செத்து போவான் குஜராத்ல. மோடிக்கு கிளீன் ஷீட் கொடுப்பான், சம்பந்தமே இல்லை, அவர் தான் சிஎம். இங்க டெல்லியில ஒருத்தன் போதை மருந்து கடத்துறான், வெஸ்ட் பெசாயில டெல்லியில ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன். அதுக்கு தமிழ்நாடு ட்ரக் மாஃபியா ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், குஜராத்தில் 2500 பேர் கலவரத்தில் கொல்லப்பட்ட போது அதுல மோடிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? எப்படி? அப்ப அவர் தானே சிஎம். எப்படிரா இது? உங்க அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து இந்த இந்தியாவில் நடந்த பல அநீதிகளை களைய வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்தியாவில் நடந்த பல அக்கிரமங்களை களைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம், மக்களே, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம், மக்களே. எத்தனை அநீதிகள் நடந்த இந்த பெண்களுக்கு இன்றைக்கு பில்கிஸ் பானு, ஒரு கற்பழிப்பு குற்றவாளிகளை, பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணை எப்படி கற்பழிச்சானுங்க? அந்த சொல்லுது, மோடி ஆட்சியில எங்க பக்கத்தில் இருக்கிற மாமா ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தாரு, இன்னொருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு எங்க பக்கத்து வீட்டில். இவங்க எல்லாம் என்னுடைய மாமா சித்தப்பான்னு நான் கூப்பிட்ட ஆளுங்க. அவங்க எல்லாம் என்ன பூமியில என்ன படுக்க வச்சு கிரவுண்ட்ல கடத்தி வச்சு என்னுடைய முட்டியில 2 முட்டியின் மீதும் இந்த 2 முட்டியின் மீதும் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். மாமா என்ன விட்டுருங்க, சித்தப்பா என்ன விட்டுருங்க என்று கதறினேன். வெறியேற்றப்பட்ட மிருகங்கள், மதம் மட்டுமே கண்களுக்கு தெரிந்த வெறியேற்றப்பட்ட மிருகங்கள் குறுக்கே வந்த என் பச்சிலம் பிள்ளை சாலியாவை அப்படியே இழுத்து, வெறும் 3 வயதான பிள்ளையை இழுத்து அப்படியே தரையில் அடித்தார்கள். அடித்த மாத்திரத்தில் இறந்து போனது என் பிள்ளை என் கண் முன்னால். என்னுடைய கைகளை உடைத்து, கால்களை உடைத்து கற்பழிப்பு, என்னை வன்புணர்வு செய்து, என்னுடைய தாயை வன்புணர்வு செய்து கொண்டு, என்னுடைய சகோதரி சமீம் பச்சை உடம்புக்காரி 3 நாளான குழந்தையை பெற்றிருந்தால் அவளை வன்புணர்வு செய்து கொண்டு, என்னுடைய குடும்பத்து ஆண்களை எல்லாம் வெட்டி கொண்டு அவருடைய தலைகளை அறுத்து அதிலே உப்பை போட்டு உடல்களை மறைத்து, செருப்புகளை எடுத்துக் கொண்டு போய் சென்று மறைத்து, நான் மட்டும் நிலைகுத்தி படுத்திருந்த நாள் இவள் செத்து விட்டாள் என்று நினைத்து என்னை விட்டு சென்று விட்டார்கள். நான் அப்படியே ரத்தம் தோய்ந்த பெட்டிக்கோட்டோட, அப்படியே வெறும் பெட்டிக்கோட் மட்டும் அப்படியே வந்து லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க அநீதி நடந்து ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத நிலையில் 2002 இருந்தபோது 2004 காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் 2008 அந்த அயோக்கியர்கள் 20 பேருக்கு நீதி விசாரணையின் மூலம் தண்டனையை பெற்று தந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. பெண்களே, நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி. நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2008 நீதி கிடைச்சதா? மீண்டும் 2014 இந்த கோல்ட் பிளட்டட் மர்டரர்ஸ் ஆட்சிக்கு வந்தார்கள். 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. 2022 அந்த அயோக்கியர்களை விடுதலை செய்தார்கள், விடுதலை பண்ணிட்டான். மீண்டும் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றம் வரை சென்ற போது மோடியின் அதே குஜராத் அரசை பார்த்து மரியாதைக்குரிய நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? எப்படிடா பிஜேபி கவர்மெண்ட் வெளியே விட்டீங்க அவனுங்கள? இட் இஸ் a fraud play in this court. fraud பசங்களா என்றார்கள். இட் இஸ் a fraud play in this court. குஜராத் அரசு ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று கேட்டார் மரியாதைக்குரிய நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள். பட்டப்பகல் ஜனநாயக படுகொலை. This is a broad daylight massacre of democracy. பட்டப்பகலிலே இந்தியாவை படுகொலை செய்கிறார்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். 4 நிமிஷம் இருக்கு. நான் கடைசியா இருக்கிறத சொல்லும்போது 4 நிமிஷம் முடிஞ்சிடும். வாஜ்பாய் அவர்கள் எப்போ 2004 தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது என்ன கோஷத்தை முன் வச்சார் தெரியுமா? இப்ப அவர் ஆப்கி பார் 400 பார் அப்படிங்கிறார். இந்த வாட்டி 400 கடந்துருவோம், ஓவர் கான்பிடன்ஸ். நக்கலியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. நாட்டில் பசி பட்டினி இதுல சி ஓட்டர் கருத்து கணிப்பு எடுக்கிறான். இந்தியா டுடேல 21 மில்லியன் பேர் இந்தியாவில் வந்து பைக் வாங்கிட்டு இருந்தார் 2014. 2024 இன்ட்ரீம் பட்ஜெட் வரும்போது அது வெறும் 17 மில்லியன். இன்னும் சொல்றாரு இந்தியா சூப்பர் ஆயிடுச்சு. ஏதோ நக்கல், ரொம்ப நக்கல். இன்னும் ஓட்டு போட்டுருவான்னு நம்புற. இன்னொரு ராமர் கோயில் 4 சங்கராச்சாரிகள் எதிர்க்கிறார்கள் ராமர் கோயில் திறப்பை. நீ பண்ணது வந்து பிரான் பிரதிஷ்டாவே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனா கொடுமை என்ன தெரியுமா?
இந்தியாவிற்கு அத்தாரிட்டி அந்த 4 சங்கராச்சாரிகள் தான். ஏன்னா அப்பவே ஆதி சங்கராச்சாரியார் வந்து உத்தரகாண்ட்லயும் கீழே இதுலயும் லெப்ட்ல குஜராத்லயும் 4 மாநிலங்கள்ல வந்து சங்கராச்சாரிகள் இருப்பார்கள். அவங்க தான் இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி. மோடியை எதிர்த்தாங்கன்றதுக்காக அவர்களையே இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் பிஜேபிக்காரன். மோடி எதிர்த்தாங்க. இது பிரான் பிரதிஷ்டாவே இல்லை. ஏன்னா பிரான் பிரதிஷ்டா என்பது ஒரு கோவில் முழுமையான நிலையில் தான் செய்யணும். ஆனா அது முழுமையான நிலையில் செஞ்சா அது தப்பு அப்படின்னா அவங்களே எதிர்த்துட்டான். ஐ அம் கமிங் டு தி பாயிண்ட். இப்ப வாஜ்பாய் அரசு இந்தியா இஸ் ஷைனிங், இந்தியா மிளிர்கிறதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? போன 2004 தேர்தலில் இந்தியா மிளிர்கிறது, இந்தியா மிளிர்கிறது, ஓவர் கான்பிடன்ஸ். அப்போ கூட காங்கிரஸ் இப்படி தான் அமைதியாக பிரச்சாரம் பண்ணாங்க. மிகப்பெரியதொரு பப்ளிக் மேண்டேட், மிகப்பெரியதொரு மக்கள் வரவேற்புடன் மீண்டும் ஒருமுறை மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி 2004 காங்கிரஸ் அமைத்ததே தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். இன்றைக்கும் அதே போன்றது ஒரு மமதையில், இன்றைக்கும் அதே போன்றது ஒரு ஆணவத்தில், இன்றைக்கும் அதே போனது ஒரு கொழுப்பில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும். மோடியுடைய சாதனை தெரியுமா? மோடியுடைய சாதனை என்ன தெரியுமா? தோல்வியே காணாத ஒரு லெஜிஸ்லேட்டர். அவர் தோல்வியே வந்ததுலேருந்து தோல்வியே கண்டது கிடையாது. எம்எல்ஏ எம்பி வந்துகிட்டே இருப்பார். அவர் சிஎம்லேருந்து எம்பி, எம்பிலேருந்து அப்படியே பிஎம் ஆயிடுவார். இந்தியாவில் தோல்வியையே பார்க்காத ஒரு அரசியல்வாதி யார்? மோடி. தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும். நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்வோம், தோல்வியையே கண்டு 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 உருவாகி வந்த ஒரு சிங்கம் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும், தொடர் தோல்வி தலைவனை உண்டாக்கும். நாங்கள் ஏற்றிருக்கும் ஒருவன், அவன் தலைவன். அவன் தலைவன் மக்கள் மனங்களை புரிந்தவன், மக்கள் ரணங்களை புரிந்தவன், மக்கள் வழிகளை அறிந்தவன். எங்கள் தலைவர் மாபெரும் தலைவர், தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தலைவன், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் தலைவன் தலைவர் ராகுல் காந்தி. அவர் தலைமையிலே அமைந்த இந்திய கூட்டணியின் வேட்பாளர் அருமை அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.